World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தது மிக அற்புதமான ஒரு இது. இன்றைக்கி மாந்தி தோஷம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வியாபாரமாக மாறிட்டு இருக்குதுன்னு தான் நான் சொல்லணும். ஆகுனா அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஏமாற்று வேலைகளுக்கு எப்பொழுதுமே நான் எதிரி தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கு கெட்ட பேரே கிடைச்சாலும் அதை பற்றி கவலை கிடையாது. ஓகேங்களா? ஒரு நியாயமான ஒரு வழிபாடுகள், முறையான ஒரு கோயில் வழிபாடுகள் யார் கொடுத்தாலும் அவங்களுக்கு பாராட்டுவது எங்களுடைய நல்ல விஷயம். ஸோ மாந்தி 12 லக்னங்களில் இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள், அதுக்கான பரிகாரங்கள் அப்படின்ற அற்புதமான ஒரு தலைப்பு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு மாந்தி எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படி ரெண்டுமே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நம்மளுடைய தர்மசாஸ்திராவினுடைய சேவைக்குழு உறுப்பினர் நம்ம இப்போ இருக்கக்கூடிய நமது மணிகண்டன் சுப்பிரமணிய அவர்கள் அற்புதமான ஒரு பலன்கள் 12 பாவங்களுக்கும் கொடுக்க போகிறார். இதை நிறைய வெற்றியை கொடுக்கக்கூடிய பலன்கள் தான். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். மாந்திக்கு இனிமேல் நீங்கள் 50,000 1 லட்சம் அப்படிலாம் கொடுத்து தயவு செஞ்சு யாரும் ஏமாறவும் வேண்டாம். அதே போல் தயவு செஞ்சு நம்பாதீங்க. முதல்ல ஒரு விஷயம் இன்றைக்கி அறிவியல் வளர்ந்துருச்சு. அதனால் நம்ம எதுனாலும் ஏன் எதுக்கு எப்படின்ற விஷயங்கள் இருக்கும். இல்லைனா எழுதி கொடுக்க சொல்லுங்கள், கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்கள். யாராவது பரிகாரத்துக்கு பணம் 50,000 1 லட்சம் கேட்டாங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுங்க, கேளுங்க. இந்த விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா ஓகே சார், நடக்கலைன்னா உங்கள் மேலே நான் கேஸ் போடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் வாங்குங்க. அப்போ தான் வாங்குறவனுக்கும் பயம் வரும், கொடுக்குற உங்களுக்கும் கரெக்டான ஆளுங்களுக்கு கொடுக்குறன்ற நம்பிக்கையும் வரும். ஸோ இதை தாழ்மையோடு தெரிவித்துக்கொண்டு இந்த நேரத்தில் நமது ஐயா அவர்களுக்கு எளிமையான பரிகாரங்கள் சொல்வதற்காக வரவேற்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த எல்லா குருமார்களுக்கும், என்னுடைய அப்பா அம்மா, எங்கள் தாத்தா பாட்டி, என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தின் பொற்பாதங்களை வணங்கி எனக்கு இந்த மேடையை பேச வாய்ப்பு கொடுத்த எங்கள் ஐயா டாக்டர் எம்கேஆர் சார் அவர்களின் பொற்பாதம் பணிந்து நான் இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா மாந்தி பகவான் பார்த்தீங்கன்னா 12 பாவங்களில் இருந்தால் அது என்னென்ன மாதிரி பலன்கள்லாம் கொடுக்குது மற்றும் பார்த்தீங்கன்னா சிம்பிளான பரிகாரம். இன்றைக்கி நம்ம ஐயா சொன்ன மாதிரி மாந்தியை வச்சுக்கிட்டு நிறைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏமாத்து நடக்குது. கோயிலே பார்த்தீங்கன்னா 2000 கொடுங்க, 3000 கொடுங்க, அது எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரிகாரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூப்பரான கலை, இந்த கலை புனிதமான கலை, ஜோதிட கலையை ஏகப்பட்ட ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பணத்தில் சம்பாதிக்கிறாங்க. அது எனக்கு யாரும் எனக்கு அந்த லிஸ்ட் எடுத்தால் பெருசாக நின்றுட்டே போகும். இன்றைக்கி வரைக்கும் யாரும் எனக்கு எல்லாமே தெரியும், நான் தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் ஏன் இந்த ஒரு அந்த இவ்வளோ பெரிய ஒரு இந்த கலையில் போயிட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியல. இதனால் அவங்களுடைய பேக் எண்டில் வம்சம் ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் வாங்குகிற ₹1 நீ வாங்கக்கூடிய ஒரு 10 ரூபானாலும் ₹1 வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டோன்னா அந்த கத்தி அப்படியே உங்கள் பக்கம் திரும்பும். இது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. நிறைய பேருக்கு இப்போ ஜோதிடத்தை என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியாபாரம் ஆகிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட அந்த 2 வருஷமாக நான் ஜோதிடம் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ₹1 கூட நான் பார்த்தீங்கன்னா பரிகாரத்துக்காக நான் வாங்கினதில்லை. நான் காடரை தூக்கி விட்டு சொல்லுவேன், பரிகாரத்துக்காக நான் ₹1 கூட வாங்கினதில்லை. இத்தனைக்கும் பாருங்கள் லைவ் போயிட்டுருக்கு. நான் ஓப்பனாக சேலஞ்சு பண்ணுறேன். என்னுடைய ஃபீஸ் மட்டும்தான் நான் வாங்கினேன், தவிர பரிகாரம் என்ற பேச்சே கிடையாது. அதே மாதிரி எங்களுக்கு பின்னாடி இருந்து எங்களை அதாவது எங்கள் முகத்தை காட்டி கொடுக்கும் உயர் முத்துப்பாண்டியா மற்றும் எங்களுடைய ஐயா கதிரையா அவர்களையும் வணங்கி நான் ஃபஸ்ட்டு மாந்தி பகவானை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு சிம்பிளான பரிகாரம் இருக்குது. நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ரிசல்ட் கொடுக்கும், நான் கேரண்டி. என் பேரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம், மணிகண்டன் சுப்பிரமணியன். நான் என் நம்பரே தரேன். ஆனால் நீங்கள் நம்பிக்கையாக போயிட்டு வரணும், சொல்லக்கூடிய நாளில் போயிட்டு வரணும், நம்பிக்கையாக பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் போயிட்டு வரக்கூடிய செலவுனான்னு தவிர அங்கே போய்ட்டு 10 பைசாவோட செலவு இல்லை. அந்த மாதிரி பரிகாரம் தான் இருக்கும். அதே மாதிரி நான் பார்த்த ஜாதகத்தில் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா அதாவது மெயினாக சந்திர நாடியில் ஒரு டிப்ஸு. சந்திர நாடியில் நீங்கள் பாருங்கள், முதல் ஜாதகத்தை பாருங்கள், கோச்சார சந்திரன் பாருங்கள் பூராடத்தில் ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. பூராடத்தில் ட்ராவல் ஆகிறாரு. எந்த கிரகமாவது பாருங்கள் கோச்சார சந்திரனை பார்க்குதா பாருங்கள், எந்த கிரகமாவது கோச்சார சந்திரனை பார்க்குதா? எந்த கிரகமும் பார்க்கல. நம்ம ஐயா கூட என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ண சந்திரநாடி வகுப்பு எடுத்தார். அதில் நான் ஒரு ஏகப்பட்ட இன்ஸ் கொடுத்தாரு.
அதை வச்சு என்ன பண்ணியிருந்தேன், வந்த ஒரு அம்மா கம்முன்னு சும்மா வந்துச்சு, எதுவுமே கேள்வி. ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேச மாட்டாங்க, ஜாதகத்தை கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துருவாங்க. நான் என்ன பண்ணேன், கோச்சார சந்திரன் பாருங்கள் பூராடத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறார். கரெக்டாக அந்த மூலத்தை தாண்டி மூலத்த நட்சத்திரத்தை தாண்டி கரெக்டாக பாருங்கள் பூராட நட்சத்திரம் என்ட்ரு ஆகிறார். அப்போ தான் அந்த அம்மா எங்களை ஜாதகத்தை கொடுக்குது. நான் பார்த்த உடனே என்ன கேட்டேன், என்னடா கோச்சார சந்திரனா எந்த கிரகமும் பார்க்கலையே. ஆனால் வந்து பாருங்கள் 10ஆம் அதிபதி சாரத்தில் இப்போ கரெக்டாக போயிட்டுருக்காரு. 10 கூடிய சாரத்தில் கோச்சார சந்திரன் கரெக்டாக, அதுவும் பாருங்கள் லக்கணத்துக்கு 12 விரயத்தில் போயிட்டுருக்காரு. லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல விரய ஸ்தானத்தில் போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு மெயினாக என்ன விரயம் சம்மந்தமான கேள்வி. முதல்ல நான் என்ன பண்ணேன், அம்மா உங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில் செஞ்சு அதில் பயங்கரமாக கடன் ஏற்பட்டு பெரிய தொழில் செஞ்சு பெரிய கடன் ஏற்பட்டு அதில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிங்களா? கோச்சார சந்திரன் அதுதான் எனக்கு காட்டுதுன்னா எஸ் அதுதான் சார் கேள்வின்ட்டாங்க. அவங்க வந்த கேள்வி கோச்சார சந்திரனை தெளிவாக சுட்டி காட்டும். அதை தாண்டி அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க. கரெக்டாக பாருங்கள் 10ஆம் அதிபதி சாரத்தில் போயிட்டுருக்காரு. நான் பார்க்கக்கூடிய நாளில் 10ஆம் அதிபதி அதுவும் பாருங்கள் 10ஆம் அதிபதி சுக்கரன் பாருங்கள். அன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய பாருங்கள் ராகு கூட உட்காந்துருக்காரு, சுக்கரன் ராகு கூட உட்காந்துருக்காரு. நான் இதை தாண்டி கேள்வியே கேட்கல. அதுக்கப்புறம் 2வது கேள்வி என்ன கேட்டால், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு இந்த மிகப்பெரிய கோயில் கட்டியிருப்பீங்க, கோயில் கட்டி மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிங்களா? 9-10 தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கா பாருங்கள். 9-10 மகர லக்கணத்துக்கு 9 குடியும் 10 குடியும் சேர்ந்து பாதகத்தில் உட்காந்துருக்கானா? 9 அதாவது 9, 10, 11 கனெக்ட் ஆச்சுன்னா அவங்க குடும்பத்தில் கோயில் கட்டுவாங்க. ஆமாங்க சார், நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டணும். கோயில் கட்டி அதனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தோம். சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்ததுன்னா அவங்க குடும்பத்தில் கோயில் பணி கட்டாயம் இருக்கும். கோயிலுக்காக ஒரு லேண்டு கொடுத்துருப்பாங்க. இதில் 9-10 தர்ம கர்மாதி சேர்ந்து பாதகத்தில் உட்காந்துருக்கு. அப்போ கோயில் கட்டியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் லக்கணாதிபதிக்கு மட்டும் பாதகத்தில் இருக்காது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு மட்டும் பாதகத்தில் இருக்காது, லக்கணாதிபதிக்கும் பாதகத்தில் உட்காந்துருக்கும். அப்போ கோயில் கட்டி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்காங்க. சூரியன் செவ்வாய் சேர்க்கை யாருக்கு இருந்தாலும் சரிங்க, சூரியன் செவ்வாய் சேர்க்கை அவங்க கோயில் நிர்வாகம் சார்ந்த விஷயத்தில் எட்டி கூட போகக்கூடாது. அதுலேயும் பாருங்கள் மகர லக்கணம் துலா லக்கணமாக இருந்தால் கோயில் நிர்வாகம் பக்கம் எட்டி கூட போகக்கூடாது. இதனால் வந்து வம்சத்தை ஸ்டாப் பண்ணிடும். நீங்கள் என்ன பண்ணீங்க, கோயில் பண்ணி நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் வாங்கி திருப்பணிக்கு வாங்கிங்க, அதில் ₹1 போட்டு நீங்கள் பேக்கெட்டில் போட்டுட்டிங்கன்னா உங்கள் வம்சம் அதோட ஸ்டாப். சூரியன் செவ்வாய் சேர்க்க பக்காவாக வேலை செய்யும். அதுவும் பாருங்கள் மகர லக்கணத்துக்கு பாருங்கள் 8 குடியர் ப்ளஸ் 2 பாதகாதிபதியா 2 ஒன்றா சேர்ந்து உட்காந்துருக்கு. அப்போ நீங்கள் கோயில் பக்கம் நீங்கள் போகவே கூடாது. கோயிலுக்கு போங்க, வழிபாடு பண்ணுங்கள், தீபம் போடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், தீபம் போட்டு வழிபாடு பண்ணி, தீபம் போடாமல் வழிபாடு பண்ணிங்கன்னா நோ யூஸ். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த கோயிலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 தீபம் போடுங்க. 2, 5, 11 அதுக்கு மேலே போடலாம் சார் கேட்டு வயதுக்கு ஏற்ற தீபம் போடுங்க. நம்ம இந்த இதில் வந்து மெயினாக வயதுக்கு ஏற்ற தீபம் போடுறது பெஸ்ட்டு. என்னால் அவ்வளோ தீபம் போட முடியலன்னு பார்த்தீங்கன்னா 11 தீபம் போடுங்க. இது ஏன் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன், 10 வருஷமாக நான் எந்த கோயிலுக்கு போனாலும் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுவேன். அதில் போட்டு வழிபாடு பண்ணனால தான் போன மாதம் நான் ஒரு அந்த மிகப்பெரிய கண்டத்துலேருந்து தப்பித்தேன். போன மாதம் கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக வந்து 20 டேட்டு கரெக்டாக 20 அன்றைக்கி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் 20ஆம் தேதி நானும் எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஆக்டிவாவில் தாம்பரம் போயிட்டுருக்கோம். கரெக்டாக தாம்பரம் போயிட்டுருக்கோம். வண்டி ஆக்டிவாவில் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இது மிரர் இருக்கும். நானும் எங்கள் அம்மா பேசிகிட்டே போயிட்டுருக்கோம். தாம்பரத்தில் ஒரு சின்ன ஒர்க்கிங் வேலையாக போயிட்டுருக்கோம். நடுவில் கரெக்டாக ஒரு அந்த ஆட்டோக்காரை என்ன பண்ணலாம், கரெக்டாக அந்த கண்ணாடியை தட்டிட்டான். கண்ணாடியை தட்டோண்டே வண்டி ஷேக் மாறுமா, எங்கள் அம்மா வேறு வெயிட் வேறு, நான் உட்காந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஓடிட்டு போகும்போது என்னது, இதில் மெயினாக பாருங்கள் வண்டியிலேருந்து கீழே விரல, அதுதான் மெயின். தெய்வம் உங்களுக்கு பேக் எண்டில் நின்றுட்டுருக்கோம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பேக் எண்டில் நின்றுட்டுருக்கோம். நான் வண்டி அப்படி சைடு வாங்கிட்டு ஓரமாக திருப்பி அப்படியே டக்குன்னு ஸ்டாண்டு போட்டேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஹார்ட் அப்படியே படப்பட ஆயிடுச்சு. இதில் எங்கள் அம்மாவும் கீரை விரல, இதுதான் எங்கள் ஹைலைட்டு. எங்கள் அம்மாவும் கீரை விரல, நானும் கீரை விரல. ஆட்டோக்காரன் தட்டிவிட்டு போயிட்டான். ஆட்டோக்காரன் தட்டிட்டு போயிட்ட உடனே பக்கத்தில் ஒரு இந்த வக்கரகாளியம்மன் கோயில் இருக்குது. பக்கத்தில் வந்து நம்ம தாம்பரம் மெப்ஸில் வக்கரகாளியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு, அம்மா கவலைப்படாதம்மா, ஏதோ ஒரு கண்டம் வேற எங்கேயோ காட்ட வேண்டியது, அது இப்போ நமக்கு காட்டியிருக்கு. ஆனால் இந்த கண்டம் வேற எங்கேயும் அடிக்க போகுதுமான்னு சொல்லிட்டு என் மைண்டுக்குள்ளே வந்துருச்சு. நாங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், அம்மா இது வேற எங்கேயும் அடிக்க போகுது,
அது எங்கன்னு தெரியல. ஆனால் அந்த கண்டத்தை நமக்கு சும்மா காட்டி கொடுத்துருக்கு, நம்ம பேக் என்ன தெய்வம் சப்போர்ட் பண்ணி காட்டி கொடுத்துருக்கு. நான் வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஏன் இந்த சம்பவம் நடந்தது அப்படி சொல்லிட்டு என் ஜாதகத்தை எடுத்து கரெக்டாக நான் போட்டு பார்க்குறேன். போட்டு பார்த்தா கரெக்டாக பாருங்கள், குரு தசையில் சனி புத்தி, குரு தசையில் சதி புத்தி எனக்கு வந்து பாருங்கள் பாதகாதிபதி தசை. அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன், உங்களுடைய பிராணனை நீங்கள் வணங்கிட்டு வாங்க. நீங்கள் எந்த ராசி லக்கணம் இதெல்லாம் நீங்கள் வந்து மெயினாக பிறந்த நேரத்தில் ஒரு பிராணன் இருப்பார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நேரத்தில் ஒரு பிராணன் ஒருத்தர் இருப்பார். அவரை கடைசி வரலும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவர் தான் உங்களை காப்பாற்றுவார். என்ன அன்றைக்கி காப்பாற்றுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிராணன் சந்திர பகவான் தான். கரெக்டாக பாருங்கள், குரு தசையில் சனி புத்தி, சூரியன் நந்தனம், சந்திரன் சூட்சமம், சந்திரன் தான் எனக்கு பிராணன். கரெக்டாக அடிக்குது பாருங்கள், மணி அடிக்குது. அதனால் நம்ம வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே இந்த நமக்கு உண்டான எந்த இதுவாக இருந்தாலும், உங்களுக்கு அப்புறம் ராகுவாக இருந்தாலும் சரி, கேதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு உண்டான நீங்கள் வந்து எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அதுக்கு உண்டான நீங்கள் வழிபாடு பிடிச்சிங்கன்னா உங்களை கை பிடிச்சி பேக்கில் நிற்கும் காப்பாற்றும். நான் அப்போ தான் நினச்சேன், ஓ சந்திரன் சூட்சமாக வந்திருக்கு. அதுவும் பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிராணம் வந்து கரெக்டாக வந்துட்டு குரு பிராணன் வராரு, எனக்கு குரு பாதகாதிபதி. சரி, அப்புறம் பாருங்கள் சந்திரன் குரு சேர்க்க இருக்குது. அப்போ சந்திரன் தான் என்னை காப்பாற்றினார். சந்திரன் அம்மாவா எங்கள் அம்மா கூட போகணும், கரெக்ட் 2 பேரும் கீழே வரல. இதில் ஹைலைட்டே அதுதான், வண்டியிலேருந்து கீழே வந்துட்டா எங்கள் அம்மா மண்டை அடிபட்டுருக்கோம் கீழே ஃபுல்லாக. அதுவும் நீங்கள் உங்களுக்கே தெரியும், சென்னையில் டிராஃபிக் ஏரியா தாம்பரம் பக்கம், வண்டியில் கீழே வந்துட்டு அடி 2 பேருமே கீழே வரல. எனக்கு ஆச்சரியமாகி போச்சு. சரி, நான் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டு அம்மா நாளைக்கு காலையில் நான் வந்து எங்கள் அப்பாவோட பூர்வீகத்துக்கு நான் போனோம், அதனால் எனக்கு வந்து போக ஐடியா இல்லை. நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் பூசாரி நான் இன்றைக்கி வர முடியல, நீங்கள் வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு என் மனசு ரொம்ப சொல்லுது, போவாத வேண்டாம். கரெக்டாக இந்த இடத்துல இப்போ அந்த கை வந்து மறத்து போச்சு, அப்படியே மறத்து போச்சு. நான் வேலை எப்பவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கோயிலுக்கு போகிறத நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தள்ளி போட மாட்டேன். கோயிலுக்கு போகணும் முடிவு பண்ணிட்டு தான் கிளம்பிடுவேன். ஆனால் இன்றைக்குமா தெரியல, என் மனசு வேண்டாம் போவான்னு சொல்லுது. கரெக்டாக சரி ஓகே தம்பி நீ வந்து பார்த்துட்டு 3 நாள் கழிச்சு வா அப்படின்னாரு. காலையில் மறுநாள் காலையில் 6:15 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது, தம்பி நீங்கள் வரல பரவாயில்ல, இன்றைக்கி நாங்கள் வந்து பாருங்கள் கோயில் மூடிட்டோம். பாருங்கள் இன்றைக்கி அந்த சம்பவம் ஒரு வண்டி ஆக்சிடென்ட்டு அங்கே நடந்திருக்கு, எங்கள் அப்பாவோட பூர்வீகத்தில் நடந்திருக்கு. ஒரு சின்ன பையன் வண்டி ரோடை கிராஸ் பண்ணியிருக்கான் தண்ணியை போட்டு, கரெக்டாக பஸ்ஸுக்காரன் வெடிகாலமாக வந்து ஒரே அடி தூக்கிட்டான், ஸ்பாட்லேயே அவுட்டு. நான் என்ன சொன்னேன், அம்மா இது வேறு எங்கேயோ காட்ட போகுது, அது கரெக்டாக பாதிப்பு காட்டுதுமா, அவசரப்படாதன்னா கரெக்டாக பூசாரி காலில் சொல்கிறதுக்கும் நான் கோயிலுக்கு போகாததுக்கும் ஒரு கரெக்டாக அந்த அடிக்குடி காட்டுது. அதனால தான் உங்களுடைய பூர்வீகத்தில் நீங்கள் என்ன தெய்வம்னா வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் அப்பா பிறந்த பூர்வீகம், உங்கள் தாத்தா எங்கே பூர்ந்தாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வந்து கட்டாயம் வணங்கிட்டு வாங்க. அது உங்களுக்கு தேவை, அது உங்களுக்கு பார்த்து இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், குல தெய்வமாக இருக்கலாம், உபாசன தெய்வமாக இல்லை, என்ன தெய்வமாக இருக்கலாம். உங்கள் தாத்தா பிறக்கத்துக்கு அந்த எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வம் காரணமாக இருந்திருக்கும், உங்கள் அப்பா பிறக்கத்துக்கு அந்த தெய்வம் காரணமாக இருந்திருக்கும். அந்த தெய்வத்தை போய் பிடிக்கும். நீங்கள் ஒன்றும் ஒரு சக்கரை பொங்கல் நேவேத்தியம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் 3 நாள் கழிச்சு போயிட்டேன். 3 நாள் கழிச்சு போயிட்டு ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு பின்னாடி பேக் எண்டில் அந்த தெய்வம் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், தீபத்தை போட்டு வழிபாடு பண்ணுங்க அப்படி சொல்லுவேன். ரெண்டாவது அதுக்கடுத்து நான் ஒரு அந்த 2-3 டிப்ஸ் கொடுக்குறேன், அதுபடி நோட் பண்ணிங்க. லக்கணத்தில் சனி பகவான் யாருக்காவது இருக்கா? லக்கணத்தில் சனி பகவான் இருந்தால் கடைசி வரைக்கும் வருமானம் இருக்கும், வருமானம் கட்டாயம் இருக்கும். வருமானம் இல்லைன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி சம்மந்தப்படுறன்னு அர்த்தம். பாதகாதிபதியோ 6, 8, 12 அதிபதி சம்மந்தப்பட்ட வருமானத்தில் தொந்தரவு கொடுக்கும். ஆனால் லக்கணத்தை சனிபாவனம் இருந்துட்டா கடைசி வரைக்கும் எந்த ரூபத்திலேயாவது வருமானம் இருக்கும். லக்கண சனிபாவனம் வந்து பாருங்கள் 3ஆம் இடத்தை பார்க்குறாரா, அப்போ வந்து பாருங்கள் பேரில் மாற்றம், பேர் மாற்றம் பண்ண. அதே மாதிரி பாருங்கள் என்னுடைய இதில் வந்து ஆதார் கார்டில் வந்து என்னுடைய பேர் ஆல்ட்ரேஷன் பண்ண, இதெல்லாம் சொல்லுவாங்க. லக்கணத்தை சனிபாவனம் இருந்துட்டாருன்னா இதெல்லாம் பாருங்கள், லக்கண சனிபாவனம் இருந்தாலும் சரி, 3ஆம் இடத்துல சனிபாவனம் இருந்தாலும் சரி, இதெல்லாம் நடக்கும். 3ஆம் இடத்துல அதே மாதிரி சனி பகவானை நேர் 7 எந்த கிரகம் இருக்கோ நேர் 7ஆம் பார்வை, சனி பகவானோட 3ஆம் பார்வை மந்தப்படுத்தும். நேர் 7ஆம் பார்வையில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் அவங்க அவுட்டுங்க. 7ஆம் பார்வையில் குரு இருந்தாலும் சரி, எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகம். அதனால தான் நீங்கள் கோயிலுக்கு போனோட என்ன சொல்கிறாங்க, சனி பகவானுக்கு நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா கும்பிடக்கூடாதுன்றான். சனி பகவானுக்கு சைடில் நின்று கும்பிடணும். அவருடைய பார்வை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். சனி பகவானுடைய பார்வை வந்து ரொம்ப மோசமான பார்வை. ஒருத்தருக்கு வந்து அதுவும் வந்து பாருங்கள் மகர, அதுவும் வந்து அதாவது வந்து இப்போ வந்து விருச்சக லக்கணமாக இருக்குது, 3ஆம் சனி பார்க்குறது பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து தன்விட்ட தானே பார்க்குறாரு,
தன் வீட்டை தானே பார்ப்பார். லக்கண சனிமானம் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் தன் வீட்டை தானே பார்க்கணும். அங்கே பாதிப்பு ரொம்ப அவ்வளோ கொடுக்க மாட்டார். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாந்திக்கு போயிடலாமா? 12 பாவத்தில் மாந்தி இருந்தால் அது என்னென்ன மாதிரி பலன்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுது. முதல்ல வந்து பாருங்கள், லக்கணத்தில் மாந்தி இருந்தால் சூப்பர் பிரில்லியன்ட், தலை சிறந்த திறமைசாலின்னு சொல்லலாம். லக்கணத்தில் மாந்தி இருந்துட்டார்னா தலையில் ஒரு கண்டம், தலையில் ஒரு சர்ஜரி, அதாவது அவனுக்கு வந்து தலையில் ஒரு காயம், நெத்தியில் ஒரு தழும்பு வந்துடும். வண்டி வாகனத்தில் போகும்போது கட்டாயம் கீழே விழுந்து நெத்தியில் தழும்பு போகிற அளவுக்கு வந்துடும். என் தம்பிக்கு லக்கணத்தில் மாந்தி கரெக்டாக இந்த நெத்தியில் இந்த இடத்துல வந்து 3 தையல் போட்டோம். வண்டியில் போய் இடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல 3 தையல். அதே மாதிரி அவங்களுடைய இதில் வந்து லக்கணத்தில் மாந்தி இருந்துன்னா அவங்களுக்கு அதுக்கு அடுத்த குழந்தை போடுறதா சுகப்பிரசவம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக சாப்பாட்டுக்கு குறை இருக்காது. லக்கணத்தில் மாந்தி இருந்தால் சாப்பாட்டுக்கு குறை இருக்காது. அதே மாதிரி இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா கட்டாயம் அபார்ட் ஆகும். லக்கணத்தில் மாந்தி இருந்தால் ஒரு குழந்தை கட்டாயம் அபார்ட் ஆகும். இவங்களுடைய குலதெய்வத்தில் ஒரு குழப்பம் இருக்கும். இதுதானா நம்ம குலதெய்வத்தில் குழப்பம் இருக்கும். இவங்களுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா மெயினாக வாய்க்கட்டி பூஜை செய்யக்கூடிய குலதெய்வமாக இருக்கும். லக்கணம் அந்த மாதிரினா சொந்த பந்தங்களோட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்க விடாது. உங்களை பார்த்த உடனே ஒரு பேசுவான், போன அப்புறம் ஒரு பேசுவான். லக்கணத்தை மாந்தி கரெக்டாக உங்களை பார்த்த உடனே இப்போ தாங்க உனக்கு நினச்சேன் அந்த மாதிரிலாம் பேசுகிறவனும் இருக்கான். போனதுக்கப்புறம் இவன் இவங்க அப்பா எல்லாம் என்ன ஆட்டம் ஆடினா எல்லாம் தெரியாது அந்த மாதிரி பேசுகிற சொந்தக்காரனும் இருக்கான். இதெல்லாம் வந்து லக்கணத்தை மாந்தி கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு தான் போகணும். லக்கணத்தில் மாந்தி இருந்தால் ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா கட்டாயம் தலையில் அடிபடும். குடும்பத்தில் யாருக்காவது பார்த்தீங்கன்னா சர்ஜரி வந்துடும். இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் யார், நல்ல நண்பர்கள் யார், தீய நண்பர்கள் யார், அதெல்லாம் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. லக்கணத்தில் மாந்தி இருந்தால் இது வந்து ஒரு இந்த 80% பொருத்தி வருது. 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் ஃபஸ்ட்டு பார்த்தா கண்ணு பிரச்சனை. 2ஆம் இடத்துல மாந்தினா கண்ணு பல்லு தொந்தரவு கொடுத்துரும். அதே மாதிரி அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தன்மையில் ஒருத்தர் யாராவது இருப்பாங்க. மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை உள்ள குடும்பம். அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் இருக்குது. 2ல் மாந்தி இருந்தால் அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் உண்டு. 2ஆம் இடம் தான் பேச்சு, 2ஆம் இடம் தான் வாக்கு. 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தாங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தான்னா கொடுத்த வாக்கா காப்பாற்ற முடியாது. பேச்சில் வந்து கொஞ்சம் வேட்செல்லாம் ரொம்ப ஓவராக வல்கராக வரும். நான் உன்னை கொன்னுடுவேன், நான் உன்னை சாகடிச்சிடுவேன், இந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் வரும். ஆனால் 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் சொத்தெல்லாம் இருக்கும். ஆனால் அது எதுவுமே வந்து கரெக்டான முறையில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி அனுபவிக்க முடியாது. ஒரு வாடகைக்கு வீடு கட்டி விட்டால் ஒரு போராட்டம், ஒரு டிகிரி 2 டிகிரி முடிக்கிறதுல போதும் ஆயிரும். படிப்பில் ஒரு பிரச்சனை ஊற்றுரும். 2ல் மாந்தி தான். ஆனால் 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் மருத்துவம் சிறப்பு. அவங்க கொடுத்த பார்த்தீங்கன்னா மெயினாக மருத்துவர் உள்ள குடும்பமாக இருப்பாங்க 2ல் மாந்தி இருந்தால். அந்த மாதிரி வந்து 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் நிம்மதின்றது இருக்காதுங்க. மேக்ஸிமம் வந்து வீட்டில் ஒரு இந்த 2 பேர் கணவன் மனைவி, ஏன்னா 2ஆம் குடும்பம் வீட்டுக்கு வந்தாலே ஒரு எவ்வளவு பண வரவு வந்தாலும் சரிங்க திருப்தின்றதே இருக்காது 2ஆம் இடத்துல மாந்தி. இதுக்கு என்ன பரிகாரம்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது உங்கள் பக்கத்து வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணலாம். ஒரு 1000 ரூபாயோ 2000 கொடுத்து உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணலாம் 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தால். அதுக்கடுத்து 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு சகோதரன் ஒன்று அழியும், ஒரு கருக்கலைப்பு உண்டு. சகோதரி இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஒத்து வராது. 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பு கடித்து இறந்தவங்க இருப்பாங்க. கட்டாயம் ஒரு நாள் 3ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா கரண்ட் ஷாக் அடிக்கும். இதை நான் 100% அடித்து சொல்லுவேன், ஸ்டாம்ப் இது. 3ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா கரண்ட் ஷாக்கில் ஒரு நாள் மாட்டிவிங்க. எங்கள் அம்மாவுக்கு பாருங்கள் சிம்ம லக்னம் 3ஆம் இடத்துல மாந்தி. நான் 9 வயசில் இருக்கும்போது அந்த இதில் நான் சொல்கிறது வந்து 1994 9 வயசில் நான் இருக்கும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, தண்ணி குடம் தூக்கின்னு வந்து கரெக்டாக அந்த படி ஏறுறாங்க. கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே ஏறும்போது வெளியில் கரண்ட் கம்பம் இருக்குது. அதில் போய் என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா லைட்டாக கொஞ்சம் சப்போர்ட்டுக்காக கை வச்சுருக்காங்க. கை வச்ச உடனே ஷாக்கு பயங்கரமாக கீழே தண்ணி குடம். ஒருத்தர் வந்து பார்த்து கட்டையால் அடித்து எங்கள் அம்மாவை கீழே தள்ளி விட்டு காப்பாற்றலைன்னா எங்கள் அம்மா இருந்தால் 30 வருஷம் இருக்கும். கரண்ட் ஷாக்கில் கட்டாயம் 3ல் மாந்தி இருந்தால் நீங்கள் ஒரு நாள் கரண்ட் ஷாக் மாற்றுவீங்க கேட்டுங்க.
ஆமாம் அப்படின்வாங்க. அதே மாதிரி உங்கள் பாட்டனால் வெளியில் பார்த்தீங்கன்னா நெருப்பில் விழுந்து இறந்தவங்க இருப்பாங்க. பாட்டனால் வெளியில் நெருப்பில் விழுந்து இறந்தவங்க, நீரில் மூழ்கி இறந்தவங்க இருப்பாங்க. மெயினாக இஎன்டி பிரச்சனை உள்ள குடும்பம். 3ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா தைரியம் வீரியம் எல்லாமே பிரச்சனை, இஎன்டி பிரச்சனை உள்ள குடும்பம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இது இப்போ மெயினாக செக் ரிட்டர்ன் ஆகும். 3ஆம் இடத்துல மாந்தினா கையெழுத்து மாற்றி போட்டிங்க, டேட்டு மாற்றி போட்டிங்கன்னு சொல்லிட்டு கட்டாயம் செக் ரிட்டர்ன் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் மெயினாக செய்வினை சார்ந்த பயம் இருக்கும். மாந்திரிகம் தாந்திரிகம் ஏதாவது பண்ணிட்டாங்களோ நம்மளை அப்படி சொல்லிட்டு அதில் மெயினாக செய்வினை சம்மந்தப்பட்ட ஒரு பயம் இருக்கும். இது 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தால். அதுக்கடுத்து 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் சொந்த இடத்துல கோயில் இருக்கும். கோயிலுக்குள்ள அதாவது சொந்த இடத்துல எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த முன்னோர்களை புதைச்சி சொந்த இடத்துல முன்னோர்களை போச்சு வழிபாடு செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கும். இதில் வந்து எப்படி உதாரணம் கேட்டிங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, சென்னையில் கோயம்பேட்டில் எங்கள் தலைவர் விஜயகாந்த் இருக்கிறார். நான் ஓப்பனாக சொல்லுவேன், ஏன்னா என்னுடைய ரோல் மாடல் அவர் தான். அவருடைய அவர் பாருங்கள் புதைச்சி இடம் பாருங்கள், அவர் சொந்த இடம் கோயம்பேடு ஆண்டாளர் மண்டபம். அவர் சொந்த இடத்துல புதைச்சி வழிபாடு பண்ணாங்களா, அப்போ அவங்களுக்கு குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாந்தி 4ஆம் இடத்துல கனெக்ட் ஆகிடும். இந்த சொந்த இடத்துல புதைச்சி வழிபாடு, முன்னோர்களை புதைச்சி வழிபாடு பண்ணுறது எல்லாம் இந்த மாந்தி 4ஆம் இடத்துல மாற்றி அவங்க வீட்டுக்கு போனாலே நிம்மதின்றதே இருக்காது. 4ஆம் இடத்துல மாந்தின்னா சொத்து இழப்பு கட்டாயம் உண்டு. சொத்து இழப்பு கட்டாயம் சொந்த வீட்டுக்கு போனால், சொந்த வீடு கட்டினாலும் அங்கே ஒரு போராட்டம் இருக்குது. வாஸ்து கூட்டுறோம் கட்டாயம் உண்டு. 4ஆம் இடத்துல மாந்திட்டா ஜாதகத்தை பார்த்துட்டு மட்டும் வாஸ்து கூட்டம் சொல்லக்கூடாது. கோச்சார பிரசன்னமோ கோச்சார லக்னம் அவங்க வரக்கூடிய நேரத்தில் 4ஆம் இடத்துல இருந்து காட்டுது அப்படின்னா அவங்க வீட்டில் வாஸ்து கூட்டம் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை வச்சு வாஸ்து கூட்டம் இருக்குன்னு சொல்ல கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஜாதகன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய, அது நீங்கள் சாகர வரைக்கும் இருக்கக்கூடிய பர்மனெண்ட்டு. அது கடைசி. அதனால தான் என்ன சொல்கிறான், கோச்சாரத்தையும் பிறந்த கால ஜாதகத்தையும் இணைச்சி தான் பலன் பார்க்கணும். ரெண்டுமே சேர்த்து தான் பலன் பார்க்கணும்னு சொல்கிறான். இதில் பாருங்கள், அதே மாதிரி பாருங்கள் 4ஆம் இடம்ல பாருங்கள், வீட்டில் வளர்ப்பு பிராணி வளர்த்தீங்கன்னா கட்டாயம் செத்து போயிடும். நாய், பூனை, பசு எது வளர்த்தாலும் வளர்ப்பு பிராணி வளர்க்கக்கூடாது. 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலும் ஒரு குழந்தை அபார்ட் ஆகும். 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலும் சொந்த பந்தங்களுடைய ஒரு பகை இருக்கும். ஒரு குழந்தை கட்டாயம் அபார்ட் ஆயிரும். அதே மாதிரி உங்கள் அம்மா, அதாவது அதே மாதிரி பாருங்கள், இப்போ 4ஆம் இடத்துல இருந்து பாருங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குதா, மாமியாருக்கு கண்டம், அம்மாவுக்கும் கண்டம். அம்மா கூட பிறந்த ஒருத்தருக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அம்மா கூட பிறந்த ஒருத்தர் மாந்தியோட பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை சொல்கிறேன். மெயினாக மாந்திக்கு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது. மாந்திக்கு ஜாதகத்தில் பிரசன்னத்தில், சோழி பிரசன்னத்துலேயும் அஸ்தமங்கல பிரசன்னத்துலாம் 2, 12, 7. சோழி பிரசன்னத்தில் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா மாந்தி தான். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் மாந்தியை ரொம்ப பார்க்குறது இல்லை. ஆனால் மாந்தியை ஏன் பார்க்கணுன்றத 2வது ஜாதகம் இப்போ நான் சொல்கிறேன். மாந்தி என்னென்ன மாதிரிலாம் வேலை பார்க்குறாரு அப்படின்றது 2வது ஜாதகம். இது என்னுடைய ஃபேமிலி ஜாதகம், என்னுடைய தாத்தா ஜாதகம் தான். அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மாந்திக்கு 2, 12, 7 பார்வை இருக்குது. மாந்தி சோழி பிரசன்னத்தை நீங்கள் பார்க்குறீங்க. சோழி பிரசன்னம் நீங்கள் பார்க்கும்போது கோச்சார லக்னம், அதாவது சோழி லக்னம்னு போடுவோம். சோழி லக்னம் எடுத்து அதில் கரெக்டாக மாந்தி மேலே போய் விழுந்துருச்சு. மாந்தி மேலே போய் விழுந்துட்டா நீங்கள் அடுத்து நீங்கள் போகக்கூடாது. சோழி பிரசன்னம் அதோட ஸ்டாப் பண்ணிடணும், போகக்கூடாது. வந்தவனுக்கு சோழி பிரசன்னம் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு அர்த்தம். சோழி பிரசன்னம் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கல, நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிலை பிரசன்னத்தோடு பார்த்துட்டு கிளம்பிடுங்க. சோழி பிரசன்னத்துக்கு வேல்யூபிள் ஜாஸ்தி யாருங்கன்னா ஃபஸ்ட்டு மாந்தி தான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது செய்ய காத்துட்ருக்குல்ல கர்மா, அவனுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் தோஷை விரட்டிக்கிட்டே இருக்கும். லக்கணத்தில் மாந்தி இருந்தாலும் சரி, சோழி லக்கணத்தை ஜாதகத்தில் லக்கணத்தில் மாந்தி சரி, நல்ல நிலைமைக்கு வருவாங்க. ஆயில் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் பேக் எண்டில் தோஷை விரட்டிக்கிட்டே வரும். இதெல்லாம் அந்த சோழி பிரசன்னத்தை எப்படி சார் நீங்கள் சோழி லக்கணத்தை போய்ட்டு மாந்தி கரெக்டாக என்ன டிகிரி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார லக்கணத்தை பார்க்குது. கோச்சார லக்கணம் என்ன டிகிரியோ அந்த டிகிரி தான் உங்களுக்கு இதில் சோழி லக்கண டிகிரி. அதில் மாந்தி கடந்துருச்சு அப்படின்னா வந்தவன் ஒரு மிகப்பெரிய கண்டத்தை சந்திச்சிருக்கான். சோழி லக்கணம் போய் மாந்தியை தொடப்போகுது, சோழி அடுத்த நகரில் மாந்தியை தொடப்போகுதுன்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க போகிறான்னு சொல்லிட்டு அவனை பார்க்கவே கூடாது. அதையும் மீறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்டில் மாந்தி நின்று வேலை செய்வார். மாந்தி பகவானை மட்டும் சாதாரணமாக இடம் போட்டுறதுங்க. ஒரு வீட்டில் இறப்பு நடக்குதுன்னா மாந்தியோட சம்பந்தம் இல்லாமல் அந்த வீட்டில் இறப்பு நடக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு அதான் சொல்லுவாங்களா பிரேதம், பிரேதம் அதுதான் மாந்தி.
நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யாரை இறந்தாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு அந்த முறையான நீங்கள் அவங்களுக்கு உங்களுடைய இதில் ஃபேமிலியில் என்னென்ன பண்ணணும் 16 நாள் காரியம் அது நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணணும்னா அதுதான் பார்த்தீங்கன்னா பிரேத தோஷமாக மாறும். அவனை போட்டு திட்டி கிழிக்கிறது, அவனை போட்டு இது பண்ணுறது, அது தோஷமாக மாறிடும். செத்து போன எப்படி இருந்தாலும் சரி, செத்து போயிட்டான், அவனுக்கு நல்லது பண்ணி அவனுக்கு அடக்கம் பண்ணி அவனுக்கு ஆத்மா சாந்தி அடையணும். அப்படி பண்ணினாலும் அந்த ஆத்மாவோட இது வந்து ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அவன் போயிட்டு வரான், செத்து தொலைறான், அவனை தான் நல்ல சாவே வராது, அப்படி இப்படி செத்து போயிட்டான் போல சொன்னீங்கன்னா அந்த பிரேத சபை அப்படியே உங்களுக்கு திரும்பும். இதுதான் மாந்தி. மாந்தியை மட்டும் நீங்கள் சாதாரணமாக இடம் போட்டுறக்கூடாது. மாந்தியை மட்டும் நீங்கள் சாதாரண இப்போ இதில் மெயினாக பாருங்கள், மகர லக்னம் போட்டுக்கணும். இப்போ 2வது ஜாதகத்தில் மகர லக்னம் போட்டுக்கணும். மகர லக்னத்துக்கு யோகாதிபதி யார்? மகர லக்னத்துக்கு யோகாதிபதி யாருன்னு பாருங்கள், சுக்கர பகவான். சுக்கர பகவானோட அப்போ இது உண்டான தசை எப்படி இருக்கும்? மகர லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. இதில் சுக்கர தசை எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். சுக்கரம் பாருங்க வர்க்கோத்தமம் நல்லா இருக்கும். இதுதான் அங்கே மாந்தி ட்விஸ்ட் அங்கே கொடுக்குறாரு. இதுதான் இப்போ பேச போகிறேன். இது நீங்கள் ஜாதகத்தில் பார்த்துட்டு சுக்கர தசை உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா பந்தவன் அப்படியே நோட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரில அப்படின்னு கிளம்பிடுவான். மாந்தி வாங்கின சாரம் பாருங்க. மாந்தி 14 டிகிரி பூராட 1 வாங்கியிருக்கா. மாந்தி 14 டிகிரி பூராட 1. மாந்திக்கு சாரம் குத்தம் தசை லக்கணத்துக்கு 12 இருந்து மாந்தி தசை நடத்து. லக்கணத்துக்கு 12 வீடு சாரம் குத்தம் சுக்கரன் தசை வருது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க வச்சிச்சு. இந்த சுக்கர தசல் தான் எங்களுடைய பூர்வீகத்தை காலி பண்ணி வச்சிச்சு. மாந்திக்கு சாரம் கொடுத்தவன் நல்லா பார்த்துங்க. மாந்திக்கு சாரம் கொடுத்த சுக்கரன் பூர்வீகத்தையே ஒருவேளை சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க வச்சிச்சு சார். என்னுடைய தாத்தா யாரும் இல்லை, என்னோட அப்பாவோட அப்பா ஊடு கூடி மக்கள்லாம் சேர்ந்து அவமானப்படுத்தப்பட்டார். சூரியன் செவ்வாய் சேர்க்க இருக்க ஒரு டிகிரி பாகை முறையில் கோயிலுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள் தாத்தாட்ட என்ன பண்ணிருக்காங்க, பணம் கொடுத்துருக்காங்க. இப்போ கரெக்டாக பாருங்க, பணம் கொடுத்துருக்காங்க. எங்கள் தாத்தா வந்து அந்த ஊருக்காரில் பார்த்தீங்கன்னா மணியக்காரன்னு சொல்லுவார், செஞ்சி நகனூர். அந்த சுக்கரதசை எப்படி வேலை செய்து பாருங்க. சுக்கரதசை வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சதே பிரச்சனை. 1943 1963 வரலாம் சுக்கரதசை. மாந்திக்கு சாரம் கொடுத்தவன் வர்க்கோத்தமத்தில் இருக்க. மாந்தி வர்க்கோத்தமமானா போச்சு. மாந்தி வர்க்கோத்தமம் ஆகக்கூடாது. அதே மாதிரி மாந்திக்கு சாரம் கொடுத்த சுக்கரதசை நடக்குதா, அப்போ தான் எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட கஷ்டம். கோயில் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சாமி நம்ம ஊரில் ஒரு கோயில் கட்டணும், இந்தாங்க பிடிங்க சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்துட்டே வந்தாங்க. எங்கள் தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வீட்டில் போட்டு இந்த பொட்டியில் போட்டு பூட்டி வச்சுருக்கிறார். அது எல்லா பணத்தையும் பூட்டி எல்லா ஊருக்குடி மக்கள்லாம் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறார். கொடுத்து வச்ச பணம்லாம் என்ன பண்ணாங்க, இதே அப்படியே வந்து போடுங்க. மகர லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல லக்கணமாக போடுங்க. மகர லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல லக்கணமாக போட்டுட்டு அங்கே பாதகாதிபதி உட்காந்துருக்காரா. மகர லக்கணத்துக்கு நேர் 7ஆம் இடம் யார்? எங்கள் பாட்டி தானே. எங்கள் பாட்டி தானே. அங்கே வந்து பாருங்க, அங்கே வந்து பாருங்க, நேர் 7ஆம் இடத்துல லக்கணமாக போட்டிங்கன்னா பாதகாதிபதி லக்கணம் உட்காந்துருக்காரு. எங்கள் பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, மாத்து சாவி போட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டாங்க. பாருங்க, இது எங்கள் தாத்தா சம்பாதிச்ச பணம் கிடையாது. ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு கொடுத்த பணத்தை எங்கள் தாத்தாவுக்கு தெரியாமல் எங்கள் பாட்டி மாத்து சாவி போட்டு பாருங்க. கரெக்டாக பாருங்க, 8ஆம் அதிபதி 6ல் கரெக்டாக 12ஆம் இடத்தை பார்க்குது. 8ஆம் அதிபதி 6ல் 12ஆம் இடத்தை பார்க்குது. அவமானத்தை கொடுக்க ரெடியாக இருக்குது. அவமானத்தை கொடுக்க ரெடியாகுது. இதுதான் நீங்கள் மாந்திக்கு சாரம் கொடுத்தவன் வீடு கொடுத்தவன் வாட்ச் பண்ணணும். மாந்திக்கு சாரம் கொடுத்த தசை வருதுன்னா சொல்லிடணும், ஐயா மாந்தி நின்று சாரம் அந்த திசை நடக்குது, பார்த்து எச்சரிக்கையாரு, போட்டு தள்ளாமல் விட மாட்டான். கரெக்டாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா பணத்தையும் எடுத்து செலவு பண்ணிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் போயிட்டு எல்லா ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க. சாமி உங்ககிட்ட கொடுத்த பணம் 25,000 அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த காலத்தில் ஒரு இந்த 25 lakhs 25 லட்சம் மாதிரி சமாது. இவர் போய் எங்கள் தாத்தா பொட்டி எடுத்து வந்திருக்காரு. பொட்டியில் பணமே இல்லை. நீங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லுங்கள். ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க. கையில் டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு ஜெயில் போலீஸ்காரெலாம் வந்துட்டாங்க. அந்த அவமானத்தை கொடுக்காம போவாது. 8ஆம் இடத்துலேருந்து 8 கோடி 6 போய் 12ஆம் இடத்தை பார்க்குறாரா, பயங்கரமாக அவமானத்தை ஸ்ட்ராங்காக கொடுக்காம போகாது. மாந்தி 12 இருக்கிறாரு. நம்ம நினைக்கலாம் மாந்தி 12 மறைஞ்சிட்டாரு நினைக்கலாம். பேக் எண்டில் சாரம் கொடுத்து வேலை பார்த்துட்டு இருப்பான். 2 6 இருக்கா, சுக்கரன் மாந்தி 2 6 இருக்கு பாருங்க. சுக்கரனுக்கு திரிகோணத்தில் அதே மாதிரி பாருங்க, செவ்வாய்க்கு திரிகோணத்தில் மாந்தி. அவரே பாதகாதிபதியா.
செவ்வாய்க்கு திரிகோணத்தில் மாந்தி, செவ்வாயே பாதகாதிபதி, அவரே வந்து பாருங்கள் கேது கூட உட்காந்துருக்காரு. இதில் வந்து பாருங்கள் அதாவது சுக்கரதசை நடக்குது. சுக்கரனுக்கு பாதகத்தில் யாருக்கா பாருங்கள் லக்னாதிபதி உட்காந்துருக்காரு. சுக்கரனுக்கு பாதகத்தில் யார் உட்காந்துருக்கா பாருங்கள் லக்னாதிபதி அஸ்தமனமாக உட்காந்துருக்காரு. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுக்குறேன். லக்னாதிபதிக்கு பாதகத்தில் லக்னம் உட்காந்துட்டா ஒன்ஸ் நீங்கள் கெட்ட பேர் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் மீண்டு வரவே முடியாது. லக்னாதிபதிக்கு பாதகத்தில் லக்னம் உட்காந்துருக்கா, மகர் லக்னம் உட்காந்துருக்கா, லக்னாதிபதி சனி பகவான் என்ற இடத்துக்கு பாதகத்தில் லக்னம் இருக்கா. அப்போ நீங்கள் வாழ்க்கையில் கெட்ட பேர் ஒன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் வரவே முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லவன் நிரூபித்தா கூட கோயிலுக்கோலாக போனால் கூட வரவே முடியாது. ஏன்னா லக்னாதிபதி அஸ்தமனம். அதுக்கப்புறம் என்னாச்சு, வீட்டில் இருக்கக்கூடிய என்னமா அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாவுக்கு வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்த காலம். அன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய அண்டா குண்டா அந்த பாத்திரம் கீத்திரம் எல்லாத்தையும் விற்று அந்த ஊரை விட்டு காலி பண்ணி, இனி இந்த ஊருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க கொடுத்த பணத்தெல்லாம் எல்லா பாத்திரம் கீத்திரம் எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த ஊரை விட்டு காலி பண்ணதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தோம். அதே மாதிரி இப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடம். நீங்களே இப்போ சுக்கரம் அந்த செஞ்சு நகரம் விட்டு வெளியே அனுப்பிச்சிச்சு. ஒரு பெரிய அவமானத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் தாத்தா கோயிலுக்கு போகிறத நிப்பாட்டிட்டார். எங்கள் இதில் வந்து பாருங்கள் லக்னாதிபதி 5ஆம் இடத்துல அசமனமாக இருக்கா. அப்போ வந்து பாருங்கள் குலதெய்வ வழிபாடு இல்லை. எங்கள் தாத்தாவுக்கு அப்பா அம்மா கிடையாது. 3 வயசில் இருக்கும்போது அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அவருடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க 3 வயசில் இருக்கும்போது. அப்போ வந்து பாருங்கள் 5 தலைமுறை வழிபாடு கட்டு, குலதெய்வ வழிபாடு கட்டு. இன்னைக்கு வரைக்கும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல. மெயினாக குலதெய்வன்றது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, சிவன் வராது, முருகன் வராது, பெருமாள் வராது சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க, 3 வயசில் இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கும்? லக்னாதிபதிக்கு நீங்களே பாருங்கள், சுக்கரனுக்கு பாதகத்தில் யாருக்கா பாருங்கள் லக்னாதிபதி உட்காந்துருக்காரு. குலதெய்வ வழிபாடு கட்டு. 9ஆம் இடத்துல லக்னமாக போடுங்க, அதுக்கு 5ஆம் தேதி அஸ்தமனம். டோட்டலாக கட்டாயி போகுது. 9ஆம் இடத்துல லக்னமாக போடுங்க, கன்னி லக்னம் வருதா? 9ஆம் இடத்துல லக்னமாக போட்டால் கன்னி லக்னம் வருதா? 9ஆம் இடத்துல யார்? எங்கள் தாத்தாவோட அப்பா. அவருக்கு 5ஆம் இடத்தை பாருங்க, அங்கே வந்து பாதகாதிபதி உட்காந்துருக்காரா? 9ஆம் இடத்துல லக்னமாக போட்டீங்கன்னா யார் வர? கன்னி லக்னம் வருதா? முதல் ஜாதகம், 2வது ஜாதகம் 9 கன்னி லக்னம் வருதா? அதுக்கு 5ஆம் இடத்துல யார் உட்காந்துருக்கா? பாதகாதிபதி உட்காந்துருக்காரா? பாதகாதிபதி வந்து மெயினாக வந்து பாருங்கள் 3-8 கூடிய சாரை வாங்கி உட்காந்துருக்காரா? 3-8 கூடிய சாரை வாங்கி உட்காந்துருக்காரா? 29 டிகிரி. அப்போ பார்த்து பாருங்கள், குலதெய்வ வழிபாடு டோட்டலாக 6 தலைமுறை வழிபாடு இல்லை. இது யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எடுத்தேன். ஏன் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது, பிரச்சனை இல்லை. குலதெய்வ வழிபாடு ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்க, இதுன்றாங்க. பர்ஃபெக்டாக ஏன் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல பார்த்தா, அதுக்கப்புறம் ஐயாட்ட சொன்னேன் 6 தலைமுறை ஆகிடுச்சு, கொஞ்சம் வழிபாடு சாங் பண்ண முடியாது. ஏன்னா என்ன குலதெய்வமே தெரியல, நீ எப்படி வழிபாடு பண்ணுவேன்? அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பாவோட பூர்வீகத்தில் என்ன தெய்வம் இருக்கோ அதையே வழிபாடு பண்ணுவோம். எங்கள் தாத்தா இந்த தெய்வத்தை காமிச்சு கொடுத்துருப்பாரு, இது இப்போ வந்து இந்த தெய்வத்தை கும்பிட்றான்னு. அந்த தெய்வத்தை தான் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரியும் வரும். நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட சுக்கரன் உங்களுக்கு யோகாதிபதி, உங்களுக்கு நல்லது பண்ணுவான்னு சொல்லிட்டீங்கன்னா அதில் தான் சார் நான் பாதிப்பை சந்திச்சேன் சொல்லுவேன்னா, நான் ஒரு உதாரணம் போட்டிருக்கேன். மாந்தி நின்ற சாரநாதன், மாந்திக்கு வீடு கொடுத்தவன். இதுக்கு எடுத்து பாருங்கள், குரு தசை வரல, அது குரு தசை வராது. அவர் எப்போ இறந்தான்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தசையில் இறந்துட்டார். எப்போ இறந்தான்னு கேட்டிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இதில் சொல்கிறேன், அவர் இறந்த டேட் சொல்கிறேன் 23/10/1985. கரெக்டாக செவ்வாயோட தசையில் தான் இறந்தார். செவ்வாயோட தசை பாதகாதிபதி தசையில் தான் எங்கள் தாத்தா இறந்தார். நான் பிறந்த 3ஆம் நாள் எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 5 தலைமுறை ஆண் வாரிசு கிடையாது. முதல் ஆண் வாரிசு கட்டு. நான் பொழைச்சதே பெரிய விஷயம் சொல்லுவார். எங்கள் தாத்தா நான் பொழைச்சதே பெரிய விஷயம். அப்போ என்னை ஏதோ ரூபத்தை பொழைக்க வச்சுதுன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் பொழைக்க வச்சுருக்காது, ஒரு விஷயம் இருக்கும். நான் ஒரு 2-3 கண்டத்தை தாண்டிட்டேன். ரயிலில் போகும்போது கண்டம் சந்தித்தேன், பல கண்டத்தை தாண்டி தான் வந்திருக்கேன். சின்ன வயசில் பார்க்காத பிரச்சனையே கிடையாது. கோர்ட்டு கேஸு எல்லாம் பார்த்தாச்சு. 4 வயசில் கோட்டுப்படி ஏறுறேன், பார்க்காத பிரச்சனையே கிடையாது. 4 வயசில் கோட்டுப்படி ஏறுறேன். கிரகம்லாம் யாரையும் விடாதுங்க. இவன் குழந்தை, வயசானவன், பெரியவன், அதெல்லாம் நல்லவன் கெட்டவன், யாராக இருந்தாலும் கிரகத்துக்கு முன்னாடி ஒன்று தான். எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு தான் இன்றைக்கி வரைக்கும் ஃபேமிலி. இன்றைக்கி பாருங்கள், என் தம்பிக்கு இன்னும் வந்து பாருங்கள் மேரேஜ் ஆகலை, எனக்கும் மேரேஜ் ஆகலை. மேரேஜ் பிரச்சனை கொடுத்துருச்சு.
கரெக்டாக முன்னோர்கள் அதே மாதிரி பாருங்க, சுக்கரன் கூட கனெக்ட் ஆச்சா, சுக்கரன் கூட கனெக்ட் ஆச்சா, 2வது ஜாதகத்தில் சுக்கரன் கூட கனெக்ட் ஆச்சுன்னா அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்ணோட ஒரு சாபம், ஒரு இறப்பு இருக்குது. சுக்கரன் கூட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா 1, 5, 9 இருந்தாலும் சரி, சேர்க்கை இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்ணோட ஒரு சாபம், இறப்பு இருக்குது. அது பார்த்துங்க. அதுக்கடுத்து பாருங்க, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தா, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கும். முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கும். திதி தரப்பணும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் மெயினாக குலதெய்வ வழிபாட்டில் ஒரு தடை. ஆனால் குலதெய்வ பக்தி இருக்கும், எல்லாம் குலதெய்வத்துலாம் போவாங்க, குலதெய்வ பக்திலாம் இருக்கும். இவங்களுடைய குலதெய்வம் வந்து இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். ஏன்னா மாந்தினாலே பிரேதம், சுடுகாடு. அப்போ இவங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலும் ஒரு குழந்தை அபார்ட் ஆகும். அதே மாதிரி மெயினாக மாமனாருக்கும் மாமியாருக்கும் 2 பேருக்குள்ள ஒரு அந்த சின்ன பிரச்சனை, கருத்து வேறுபாடு வரும். மாமனாருக்கும் மாமியாருக்கும் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கட்டாயம் வரும். ஆனால் 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் நல்ல பயங்கரமான திறமைசாலி, சூப்பரு, அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் கூட சொல்ல. 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது ஓரளவுக்கு. ஆனால் அதுவும் கொஞ்சம் பிரச்சனை, பூர்வ புண்ணிய தோஷம் சொல்லுவாங்க. 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய தோஷம் அப்படி சொல்லுவாங்க. 5ஆம் இடத்துல மாந்தி இருக்குது அது ஒன்று. அதுக்கடுத்து இப்போ 6ஆம் இடத்துல மாந்தி, 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் இவரை யார் எதிர்த்துறாங்களோ அவன் தீர்ந்தான், எதிராளி அவன் தீர்ந்தான். எப்பேற்பட்ட எதிராளியும் சரி, வம்பு கோர்ட்டு கேஸு எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சிருவான். 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது 50% சூப்பர். ஆனால் மெயினாக கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினீங்கன்னா பிரச்சனை குத்துரும், கடன் சார்ந்த பிரச்சனை குத்துரும். மேலே 6ஆம் இடத்துல மாந்தி இருந்து 6ஆம் இடத்துல மாந்தி இருந்துன்னா மாமனார் சொத்து கிடையாது. 6ஆம் இடம் தான் மாமனார் சொத்து. 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் 3க்கு 4, அப்போ வந்து பாருங்க மாமனார் சொத்து கிடைக்கும். 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் யாராவது நமக்கு யாராவது செய்வனை வச்சுட்டாங்களோன்ற பயம் இருக்கும். 6, 8, 12 மாந்தி இருந்தால் நமக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். செய்வனுக்கு பரிகாரம் இருக்கா? அதுக்கும் பரிகாரம் இருக்குது, அதுவும் நான் சொல்லிடுறேன், அதுவும் நீங்கள் பண்ணிங்க. இதுக்கு தேவையெல்லாம் போயிட்டு 50,000 கொடுத்து 1 லட்சம் கொடுத்து ஏமாந்து போய் அதெல்லாம் பண்ண வேணாம். நான் லாஸ்ட்டில் பரிகாரத்தை வரேன். செய்வனைக்கு பரிகாரம் இருக்குன்னா அதுக்கும் பரிகாரம் இருக்குது. அதெல்லாம் சிம்பிள் தான். இதில் மெயின் 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி பெண்ணோட ஒரு வீட்டில் இறப்பு இருக்கும். கன்னி பெண்ணோட இறப்பு, கர்ப்பிணி பெண்ணோட வீட்டில் கட்டாயம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு அந்த வீட்டில் இறந்துருப்பாங்க கர்ப்பிணி பெண். நான் அன்றைக்கி இப்போது 2-3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஐயாவோட வெற்றிலை பிரசனத்துக்கு வந்தேன். அன்றைக்கி வந்து பாருங்கள் தனுசு லக்னம். கரெக்டாக எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். தனுசு லக்னம், லக்னத்தில் சூரியன், லக்னத்தில் சுக்கிரன், லக்னத்தில் சூரியன் சுக்கிரன். கரெக்டாக பாருங்கள் 4ஆம் இடத்துல சனிச்சந்திரன், 3ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல வந்து பாருங்கள் லக்னாதிபதி. லக்னத்துக்கு 12ல் பாருங்கள் புதன் உட்காந்துருக்காரு. லக்னத்தில் 3 கிரகம் உட்காந்துருக்கு. கரெக்டாக 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா மாந்தி உட்காந்துருக்காரு. செய்வன பிரச்சனை இருக்குது. அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினாக பெண் சாபம் இருக்குன்னு சொன்னார். எங்கள் குடும்பத்தில் கட்டாயம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது உண்மை தான். எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெண் சாபம் இருக்குது உண்மை தான். அது என்ன பெண் சாபம்னு கேட்டிங்கன்னா எங்கள் முன்னோர்கள் வழியில் இறந்த ஒரு பெண் சாபம். அதுக்கு உண்டான தீர்வு தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நீரில் மூழ்கி இறந்தவங்க இருப்பாங்க. நீரில் மூழ்கி இறந்தவங்க இருப்பாங்க, தண்ணீரில் மூழ்கி இறந்தவங்க இருப்பாங்க. கர்ப்பிணி பெண்ணோட ஒரு இது இருக்கும், வீட்டில் இறப்பு இருக்கும். 6ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா நேற்று அதாவது வந்து மீந்து போன உணவுலாம் சாப்பிடக்கூடாது. நேற்று வச்ச சாம்பார், ரசம், நேற்று வச்ச குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஃபுட் பாய்சன் வந்துடும். 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் மருத்துவம் குணம் வரும். 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மருத்துவராகவும் இருக்காங்க. சந்திரனுக்கு 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் சூப்பர். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. சந்திரனுக்கு 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃப்ரெண்ட்ஸு, போலீஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதெல்லாம் சந்திரனுக்கு 6ஆம் இடத்துல மாந்தி இருக்குது, நல்லது தான். இது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து 7ஆம் இடத்துல மாந்தி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேரேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. கணவன் மனைவி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமில்லாத ஜோடியாக இருக்கும். பொருத்தமில்லாத, இவன் பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பான், இவன் வந்து ஒரு சாதாரணமாக பார்க்குறது. என்னடா அது 2 பேரும் பார்த்தா கணவன் மனைவி மாதிரியே தெரியலையே அப்படின்ற அதே மாதிரி பாருங்கள். இப்போ 7ஆம் இடத்துல மாந்தி இருந்தான்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பிரச்சனை ஊற்றுரும். 7ஆம் இடத்துல மாந்தி. அதே மாதிரி 7ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் கிட்னி கல்லடைப்பு ஊற்றணும். கிட்னி கல்லடைப்பு 7ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் 2வது குழந்தை பிரச்சனை, 2வது குழந்தை அபார்ட் ஆகும். மாந்தி எங்கே இருக்காங்க அந்த பாவகத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு
7ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் 2வது கொண்ட பிரச்சனை கூட்டு தொழில் ஆகாது. கூட்டு தொழில் பண்ணவே கூடாது. கூட்டாளி பிரச்சனை, கூட்டாளி வந்து ஏமாத்திட்டு போயிடுவான். அதுக்கடுத்து பாருங்கள் 8ஆம் இடத்துல மாந்தி. 8ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் பம்பு வழக்கு அவமானம் எல்லாம் சந்திக்கணும். ஜாதகருக்கு விபத்து கண்டம் சர்ஜரி வரும். வரக்கூடிய வரனுக்கும் விபத்து கண்டம் சர்ஜரி வரும். 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ வந்து பாருங்கள் ஜாதகருடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீன கொஞ்சம் வயசில் இறந்து போனவங்க கட்டாயம் இருப்பாங்க. அதாவது வந்து வீட்டில் சின்ன வயசில் இறந்து போனவங்க. உங்கள் வீட்டில் என்ன வயசில் வந்து இறந்து போயிருப்பான்றதை மாந்தி நின்ற டிகிரி வச்சு சொல்லிடலாம். மாந்தி நின்ற டிகிரி என்னன்னு பார்த்துட்டு அதில் வந்து உங்கள் வீட்டில் இந்த வயசில் தான் உங்கள் வீட்டில் இறந்துருப்பாங்க அப்படின்னு பர்ஃபெக்டாக சொல்லலாம். இதெல்லாம் மாந்தியோட இது. 8ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் வம்பு வழக்கு பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை. அதே மாதிரி 8ஆம் இடம் தான் சுண்ணத்து. அப்போ சுண்ணத்து பிரச்சனை பண்ண வேண்டிய ஒரு 8ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் யூரின் பிரச்சனை கட்டாயம் வந்துடும். ஒரு நாள் யூரினில் போய் வந்து கல்லடிப்பு பிரச்சனை, யூரின் போகிற பிரச்சனை, சிறுநீர் எல்லாம், இந்த வயிறு உபத்திரம், மெயினாக கழிவுகள் வெளியேறதுல ஒரு பிரச்சனை எல்லாம் இந்த 8ஆம் இடத்துல மாந்தி கொடுத்துரும். ஒரு நாளேனும் வாழ்க்கையில் அவமானத்தை சந்திச்சே தீரணும். 8ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் ஒரு நாளேனும் அவமானம் செஞ்சுட்டே தீரணும். இதில் மெயினாக பெண்ணுக்கு 8ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் பரிகாரம் இருக்குது. பெண்ணுக்கு 8ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் அதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான். அதுக்கு வந்து பரிகாரம் இருக்குது. 9ஆம் இடத்துல மாந்தி. 9ஆம் இடத்துல மாந்தி இருக்கவே கூடாதுங்க. டோட்டலாக பாக்கியம் பூரா அவுட் ஆகிடும். எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன வழிபாடு பண்ணாலும் நோ யூஸ். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன். மெயினாக வந்து 9ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் தான் 4ஆம் பாவகம். அப்போ 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் முதல் கண்டம் தந்தைக்கு. 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் முதல் கண்டம் தந்தைக்கு தான். ஏன்னா 9க்கு 8 பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் 9ஆம் அதிபதி எப்படி இருக்கான்னு பார்க்கணும். 9ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரா, ஒன்று இவங்க அப்பா போய் ஆய்வு பண்ணணும். 9ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, 9 ஆட்சி உச்சனமாக இருக்காரா, 9ஆம் அதிபதி வந்து நின்ற இடத்துக்கு 8 கூடியவர் நல்லா இருக்கிறாரா பார்க்கணும். 9ஆம் அதிபதி அவர் வந்து ஒரு இடத்துல நிற்பார். அவர் நின்ற இடத்துக்கு 8 கூடியவர் எப்படி இருக்காரு, இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணிட்டு தான் வந்து தந்தையோட ஆயுளை தீர்மானிக்கணும். எடுத்தோடனே 4ல் மாந்தி இருக்கு, நேரம் தந்தையோட கண்டம் சொல்லக்கூடாது. 9ஆம் அதிபதிக்கு எப்படி இருக்காரு, 9ஆம் அதிபதிக்கு 8 எப்படி இருக்கு, இல்லை பார்த்துட்டு ஆய்வு பண்ணணும். அதே மாதிரி வந்து 9ஆம் இடத்துல மாந்தி இருந்தாருன்னா 2 குழந்தை உண்டு. 2 குழந்தை உண்டு. மெயினாக முதல் திருமணம் பிரச்சனை ஆச்சுன்னா ஜாதகரே பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா அப்படின்ற அளவு தோணும். 9ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் செகண்ட் மேரேஜுக்கு பண்ணலாமா தோணும். 9ஆம் இடத்துல மாந்தி மெயினாக பெண்ணுக்கு இருந்ததுன்னா ஒரு கருக்கலைதல் உண்டு. 9ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா பெண்ணுக்கு வந்து கருக்கலைப்பு கட்டாயம் உண்டு. எல்லா பாக்கியம் பூரா பிரச்சனை தான். பாக்கியம் பூரா தடையாகும். கோயிலுக்கெல்லாம் போனாலும் கோயிலுக்குள்ள சுற்றிட்டே இருக்க வேண்டியதான். எந்த ஒரு நல்லதும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்க முடியாது. 9ஆம் இடத்துல மாந்தி. அதுக்கடுத்து 10ஆம் இடத்துல மாந்தி. ஜாதகரை செலவு பண்ணதுக்கே யோசிப்பார். ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபா எடுத்து செலவு பண்ணதுக்கு யோசிப்பார். அதே மாதிரி 10ஆம் இடத்துல மாந்தி இருந்தாருன்னா யார் நல்லவன் யார் கெட்டவனே தெரியாது. சொந்த பந்தங்களோட கூட ஒரு பிரச்சனை இருக்கும். 10ஆம் இடத்துல இருந்து பாருங்கள். 4ஆம் இடத்தை பார்க்குதா, அப்போ வந்து அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துரும். அம்மாவுக்கு வந்து தாய்க்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துரும். மெயினாக மாமியாருக்கு ஒரு பிரச்சனை. 10ஆம் இடம் மாமியார். 10ஆம் இடம் தான் உச்சி. 10ஆம் இடம் தான் உச்சி. எனக்கு வந்து பாருங்கள் கன்னியா லக்னம். கரெக்டாக 10ஆம் இடத்துல மாந்தி உட்காந்துருக்காரு. செவ்வாயோட சாதத்தில் உட்காந்துருக்காரு. கரெக்டாக 8 கூடிய சாதத்தில் உட்காந்துருக்காரா. இந்த இடத்துல 10ஆம் கரெக்டாக உச்சி சொல்கிறோமா, சின்ன வயசில் செவ்வாய் தசையில். இதனால தான் சொல்கிறேன் மாந்தி நின்ற சாதத்தை பாருங்கன்னு. கரெக்டாக செவ்வாய் தசை மாந்தி மிருகசீரத்தில் உட்காந்துருக்காரு. எனக்கு செவ்வாய் தசை வரும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணார், சின்ன வயசில் ஸ்கூல் போகிற டைமில் படிச்சட்டை இருக்குல்ல, படிச்சட்டை அதில் இந்த கீழே இந்த கம்பி இருக்கும். அந்த கம்பி எடுத்து இந்த இடத்துல அச்சு அப்படியே ஃபுல்லாக கிழிஞ்சிருச்சு. அப்படியே 6 தையல். இந்த இடத்த சென்டரில் உச்சி. 10ஆம் இடம் உச்சியா, செவ்வாய் திசையில் இந்த இடத்துல 6 தையல் போட்டோம். மிருகசீரத்தில் மாந்தி உட்காந்துருக்காரு. மாந்தி நின்ற சாரநாதன் கட்டாயம் ஒரு கண்டத்தை கொடுக்காம போக மாட்டார். அவர் என்ன சாரை வாங்கியிருக்குன்னு பாருங்க. அந்த தசை பாதிக்கும். எங்கே வேணால் உட்காந்துருக்கோம். மாந்தி நின்ற சாரநாதன் தசை வந்ததுன்னா பயங்கர கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை மெயினாக பார்த்துங்க. அப்போ வந்து பாருங்கள் 10ஆம் இடம் வந்து சொந்த தொழில் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா அங்கே ஒரு பாதிப்பு, ஒரு சொந்த தொழிலில் ஒரு பிரச்சனை, ஒரு இழப்பு, இதெல்லாம் கட்டாயம் 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா கொஞ்சம் சந்திக்கணும். ஏன்னா 10ஆம் இடம்னா கர்மஸ்தானம். அப்போ நீங்கள் தான் எல்லா பரிகாரமும் நீங்கள் தான் பண்ணிக்கணும். கோயிலுக்குள்ளம் போடுறது, இதை நான் இதுக்கு உங்களுக்கோசம் எங்கள் அப்பா அம்மா போய் பண்ணலாமா, அவரு போய் பண்ணலாமா, இவரு போய் பண்ணலாமான்னா பார்க்கக்கூடாது. இதெல்லாம் இந்த 10ஆம் இடத்துல மாந்தி இது கொடுத்துரும். அதுக்கடுத்து பாருங்கள் 11ஆம் இடத்துல மாந்தி. 11ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறது
100க்கு 90% சிறப்பு. 11ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் நல்லது தான். ஆனால் மூத்த சகோதரர் இருந்தாலும் சித்தப்பா இதெல்லாம் பெரியப்பாலாம் இதில் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருது. 50% சிறப்பு 11ஆம் இடத்துல. அதே மாதிரி வந்து 7ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலோ 11ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அதில் ஒரு பிரச்சனை ஒரு கட்டாயம் செஞ்சு ஆகணும். போய் ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போது ஒரு இழப்பு. லக்கணத்தில் மாந்தி இருந்து நின்று சொல்கிறேன் ஒரு பாயிண்ட். லக்கணத்தில் மாந்தி இருந்தால் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் போகும். லக்கணத்தில் மாந்தி இருந்தால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா வெளியில் போகும்போது வண்டி வாகனத்தை போகும்போது இல்லை வீட்லேயே உங்கள் கண்ணு முன்னாடியே போயிடும். லக்கணத்தை மாந்தி இருந்தால் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பார்த்தே திருப்பீங்க லக்கணத்தை மாந்தி. அதே மாதிரி லக்கணத்தில் மாந்தி இருந்ததுன்னா யாராவது சாக போகிற நேரத்தில் நீங்கள் போய் பார்க்கக்கூடாது. அதாவது மாந்தியோட பார்வைன்னு சொல்லுவாங்க. லக்கணத்தை மாந்தியோட பார்வை பார்த்துட்டிங்கன்னா அவர் இறந்துருவார். அதனால் லக்கணத்தை மாந்தி இருந்தால் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். இல்லைங்க நான் கொஞ்சம் வந்து பார்க்க முடியல வெளியில் இருக்கேன் அப்படி சொல்லி நீங்கள் வெளியில் வந்துடணும். ஏன்னா நீங்கள் போய் பார்த்து அந்த நேரத்தில் அவர் உங்கள் பார்வையிலையும் அவர் பார்வை ஒன்றாச்சுன்னா அதுக்கடுத்து அவர் கரெக்டாக இறப்பு வந்துடும். லக்கணம் மாந்தி அது ஒரு பெரிய பிரச்சனை கொடுக்குது, கண்டத்தை கொடுக்குது, அது ஒரு பிரச்சனை கொடுக்குது. அதே மாதிரி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருந்தால் மாந்தி இருந்தால் சிறப்புன்னு சொல்லிட்டுங்கன்னா அதில் வந்து பாருங்கள் மெயினாக வந்து லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் ஒரு குழந்தை அபார்ட் ஆகும். லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல மாந்தி இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குதா. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்த ஒரு லேடிக்கு தான் ஜாதகம் பார்த்தா மீன லக்கணம். அவங்க மீன லக்கணம் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல மகரத்தில் மாந்தி. மேடம் உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை அபார்ட் ஆகிருமே மேடம், அதுவும் பெண் குழந்தை மேடம் அப்படின்னா. ஆமாம் சார் ஒரு குழந்தை அபார்ட் ஆச்சு. அது எப்படி சார் பெண் குழந்தைன்னாங்க. அது ஜாதகத்தில் அது வந்து அப்புறம் இல்லை மேடம் உங்களுக்கு ஒரு குழந்தை அபார்ட்டு மேடம் என்ன காட்டுது அப்படின்னு சொன்னால் ஆமாம் சார் ஒரு குழந்தை அபார்ட்டு தான். லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலும் ஒரு குழந்தை அபார்ட் ஆகும். இதுக்கு அடுத்து லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல மாந்தி இருக்கவே கூடாதுங்க. இருக்கிறதுலேயே மோசமான இது 12ஆம் இடம் மாந்தி தான். போராட்டமான வாழ்க்கை தான். மெயினாக தாம்பத்திய பிரச்சனை கொடுத்துரும். வெளிநாடு போனால் கூட பாதிலே திரும்பி வந்துடும். இறப்பில் ஒரு போராட்டம் இருக்கும். 12ஆம் இடத்துல மாந்தி இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குதா வேலையில் தொந்தரவு கொடுத்துரும். வேலையில் நிம்மதி இருக்காது. கால் அடிபடும். கடன் வாங்கினாலும் பிரச்சனை. வேலையில் தொந்தரவு, நிம்மதியே இருக்காது. என்னடா வாழ்நாளில் ஒரு நாள் 12ஆம் இடத்துல மாந்தி இருந்தா ஏன்டா இந்த வாழ்க்கைன்னு ஒரு நாளாக நீங்கள் சிந்திக்காமல் நீங்கள் சாக மாட்டீங்க. இதை நான் சேலஞ்சுங்க, ஓப்பனாக நான் சேலஞ்சு பண்ணுறேன். நான் சவால் விட்டு சொல்லுவேன். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் எனக்கு ஏன்டா இந்த வாழ்க்கைன்னு நீங்கள் கடவுட்டே நீங்கள் சண்டை போடுவீங்க. ஓப்பனாக நான்லாம் ஒரு சில நான் சேலஞ்சு பண்ணி நிற்பேன். ஏன்னா 9 கிரகத்தை நான் நம்பி பலன் சொல்கிறோம். 9 கிரகத்துக்கு நம்பி அப்போ லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் எனக்கு ஏன்டா இந்த வாழ்க்கை கடவுள்கிட்டே போய் திட்டுவீங்க. நான் உனக்கு என்ன நான் பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் 12ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் இதெல்லாம் ஒரு பிரச்சனை. அதே மாதிரி 12ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் தூக்க பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் இருக்குது. இதில் முக்கியமான நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பரிகாரம் சொல்லிடுறேன். மெயினாக பரிகாரம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செய்வினை பிரச்சனைக்கு பரிகாரம் நிறைய இடத்துல 50,000 கொண்டா 1 லட்சம் கொண்டா. நானும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாந்துருக்கேன். இப்போல்லாம் நானே ஏமாறலாம் தயாராக இல்லை. வாடா பார்த்துலான்ருவேன். நான் கொஞ்சம் கோவம் வந்துங்க, ரஃபாக பேசிடுவேன். ரஃபாகிடுவேன். நான் ஜோசியரில் நான் என்ன சொல்கிறேன், உங்கள்கிட்ட எந்த ஜோசியராக இருந்தாலும் எந்த ஜோசியர் யாரை பார்த்தாலும் செய்ய அவங்கள யாரும் திட்டாதீங்க. அவன் என்ன கர்மா அவனை வச்சுட்டு போகிறானோ உன் கர்மா அவன் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு போயிருங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறோம் மெயினாக பற்றி பரிகாரத்துக்காக பணம் வாங்காதீங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பத்திரகாளியம்மன் கோயில் இருக்கா பாருங்கள். செய்வன பிரச்சனைக்கு பத்திரகாளியம்மன் கோயில் வீட்டில் டெய்லியும் மெயினாக இழுப்பு நிலை விளக்கு போட்டே வாங்க. வீட்டில் கம்பல்சரியாக செய்வன பிரச்சனை இருந்ததுன்னா இழுப்பை நிலை விளக்கு போட்டுக்கிட்டே வரணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பத்திரகாளியம்மன் கோயில் இருந்ததுன்னா அந்த கோயிலில் மெயினாக அபிஷேகம் பண்ணணும். மெயினாக அபிஷேகம் பண்ண தண்ணீரை வாங்கி உங்கள் வீட்டில் காலையில் குளிக்கும்போது அந்த நீரை எடுத்து சும்மா லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் கொஞ்சம் வாங்கிக்கிங்க. ஃபுல்லாக ஒரு அந்த 2 லிட்டர் 1 லிட்டர் ஃபுல்லாக வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் 3 மாதத்துக்கு 1 டைம் கூட அபிஷேகம் பண்ணால் போதும். 3 மாதத்துக்கு 1 டைம் கூட அபிஷேகம் பண்ணால் போதும். வெட்டுடி அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா பத்திரகாளி அம்மனுக்கு தான் பண்ணணும். காளிக்கு தான் பவர் ஜாஸ்தி. நீங்கள் பத்திரகாளி பிரத்திங்கிறாலாம் போயிட்டீங்கன்னா செய்வினெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிடுவா. நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு 2-3 ஓமம் போய் ஒரு சண்டி ஓமம் அஷ்டமி ஓமத்தில் போய் உட்காந்துட்டு வந்துட்டீங்கன்னா செய்வன பிரச்சனைலாம் காணாமல் போயிடும். நீங்கள் செய்வன பிரச்சனை ஓமத்தில் போய் உட்காரணும். உங்களை உட்கார விடலை அப்படின்னா செய்வன பாதிப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பயே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் என்ன உட்கார விட மாட்டேங்குதுன்னா பாதிப்பில் இருக்குன்னு அர்த்தம்.
செய்வனன்றது ஒரு சும்மா ஒரு அந்த கட்டுக்கதை மாதிரிங்க, நம்மளை பயமுறுத்துறது. நம்மளுடைய மன பிராந்தி தான் செய்வனன்றது. இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பானா அப்படி செய்வனா பார்த்தா நீ பண்ணக்கூடியவனா உனக்கு அப்படியே திரும்பும். இதுதான் செய்வனை சொல்கிறது. அதாவது நம்மளுடைய மன பிராந்தி சொல்லுவாங்க, நம்மளுடைய அந்த மண் நினைக்குது அப்படின்வாங்க. அப்போ நான் என்ன பண்ணுங்க, மெயினாக பத்திரகாளி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அதை கொஞ்சம் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் டெய்லி சாப்பிட்டுட்டு வரணும். கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்தோடனே குளிக்கும்போது அதை சேர்த்து குளிச்சுக்கிட்டே வரணும். மெயினாக பன்னீர் அபிஷேகம் மெயினாக பண்ணணும். பன்னீர் அபிஷேகம் பத்திரகாளி அம்மனுக்கு மெயினாக பண்ணணும். அதே மாதிரி மஞ்சள் மஞ்சள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த மஞ்சளை டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா நெட்டியில் இட்டிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு செய்வன பிரச்சனை அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. அதே மாதிரி மாந்திக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல இடத்துல 50 சொல்கிற மாதிரி 50,000 கொண்டா 1 லட்சம் கொண்டா 2 லட்சம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தி வியாபாரம் ஆகி போச்சு. மாந்திக்கு பரிகாரம் ஃபஸ்ட்டு பரிகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோயில். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சித்திரகுப்தர் கோயில் இருக்குது. நீங்கள் பாருங்க, நீங்கள் பரிகாரம் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தேய்பிரையில் போங்க. பரிகாரம் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா தேய்பிரையில் சனிக்கிழமையில் தான் நீங்கள் போகணும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தேய்பிரை சனிக்கிழமை, அது எந்த சனிக்கிழமை இருந்தாலும் போகிறோம், தேய்பிரை சனிக்கிழமை இருந்தால் பெட்டர். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதில் மெயினாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது சித்திரகுப்தர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு உள்ள மூலவருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வாங்கி கொடுக்கணும். எண்ணெய் நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து சாமிக்கு சித்திரகுப்தருக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா மாலை வாங்கி கொடுக்கணும். மாலை உங்களுடைய கர்மா குறைஞ்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? சார் என் கர்மா லோடாகி நிற்குதா, என்னுடைய கர்மா இப்போ குறைஞ்சிட்டு இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? எந்த கோயிலுக்கு போனாலும் சரி நீங்கள் சாமிக்கு நீங்கள் மாலை வாங்கி கொடுங்க. நீங்கள் கொடுக்குற மாலை அது கரெக்டாக அது சாமியோட கழுத்துக்கு போச்சுன்னா உங்களுடைய கர்மா பக்கவாக குறைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் ஐயர்கிட்ட சொல்லக்கூடாது, ஐயரா நேராக போய் மாலை கிட்ட சாமிகிட்ட போட்டுரு, அப்போ தான் அவன் வெளியில் வந்தோன்னா அவ்வளோதான் ஒன்று, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் கொடுக்குற மாலை அவர் நேராக போய் போடுறாரா இல்லை நான் அப்புறமா போட்டுக்கிறேன் எடுத்து தனியாக வச்சுட்டாருன்னா உங்கள் கர்மா லோடாக நிற்கிதுன்னு அர்த்தம். உங்கள் கர்மா தேங்கி நிற்கிது, இன்னும் குறையில, நீங்கள் தான தர்மம் பண்ணுறது பத்தலை, இல்லை ஒரு 10 பேர் மாலை வாங்கினா அப்படியே தூக்கின்னு போய் சாமி கத்தில் போட்டாங்கன்னா உங்கள் கர்மா குறைஞ்சிட்டே வருதுன்னு அர்த்தம். உங்கள் கர்மா குறைஞ்சிட்டே வருது. உங்கள் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல பாபகரங்கள் இருக்கும், ஜாதகத்திலே தெரிஞ்சுக்கலாம். உங்கள் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல பாபகரங்கள் இருந்தால் போன ஜென்மத்தில் பண்ண கர்மாவை அனுபவிக்க தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்கள் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் சனி இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் சூரியன் இருந்தாலும் நீங்கள் இந்த ஜென்மத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கர்மாவை அனுபவிக்க தான் பிறந்திருக்கீங்க. எழுதி வச்சுக்கிங்க, அந்த கர்மாவை அனுபவிக்க தான் நான் பிறந்திருக்கேன். 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்கிரமான தெய்வத்தை வழிபாடு எடுத்துக்கலாம், பர்ஃபெக்டாக கேட்கும். 6ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா அது என்ன வீடு, ஆண் வீடாக இருந்தால் பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர் நரசிம்மர் எடுத்துக்கலாம். ஆண் வீடாக, பெண் வீடாக இருந்தால் பிரத்திங்கரா தேவி வாராகி இந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 2வது கோயில் பார்த்தீங்கன்னா இதே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோயில். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் உங்கள் பேரில் அர்ச்சனை. சிவனுக்கு மெயினாக நீங்கள் விபூதி அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை மாந்தி தோஷம் ஒன்றுமே பண்ணாதுங்க. சிவனுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை நெத்தியில் வச்சுக்கிட்டே வரணும். உங்களோட மாந்தி தோஷம் ஒரு துளி கூட கிட்ட கூட பாதிக்காது. சிவனை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கணும். மெயினாக சனிக்கிழமை, அதே மாதிரி சனிக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக மாசாணியம்மன் வழிபாடு, மாசாணியம்மன் வழிபாடும் பர்ஃபெக்டாக கேட்கும். அதே மாதிரி மாந்தீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது, இப்போ திருவாலங்காடு அரக்கோணம் பக்கத்தில் ஒன்று இருக்குது மாந்தீஸ்வரர் ஆலயம். அங்கே தான் மாந்திக்கு தான் பரிகாரம் பண்ணுறாங்க. 2000 ரூபா கொடுங்க நாங்கள் பண்ணித்தரோம் அப்படி சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க. உங்கள் பேரில் போயிட்டு சாதாரணமாக அர்ச்சனை பண்ணி 11 தீபம் போட்டால் போதும், நல்லெண்ணெய் தீபம் தான் போகணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வயதுக்கேற்ற விளக்கு போடலாம். வயதுக்கேற்ற விளக்கு என்னால் போட முடியலன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 11 விளக்கு போட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் குடுகுடுன்னு போட்டு குடுகுடுன்னு ஓடியாந்ததில் ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஒரு அரை மணி நேரமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு என்னுடைய தோஷங்கள்லாம் நல்லபடி சரியாகணும், இதுக்கு மேலே எனக்கு வரக்கூடிய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு போயிட்டு வாங்க. இதில் முக்கியமான என்னன்னு கேட்டிங்கன்னா மெயினாக ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம். ராமேஸ்வரம் கடல் நீராடுதல் ராமேஸ்வரம். அதுக்காக 2வது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முருகன் ஸ்தலமாக திருச்செந்தூர்.
இதெல்லாம் நீங்கள் அந்த இதை மெயினாக கடலில் குளிக்கிறது மாந்திக்கான ஒரு பெரிய நிவர்த்தி. ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம், ராமநாதபுரம், திருப்புலானி அங்கே இருக்கக்கூடிய கடல் சார்ந்த ஸ்தலங்களில் போயிட்டு வருது மாந்திக்கான நிவர்த்தி. 4வது கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி வழிபாடு. ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி வழிபாடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோயில் டு முத்தூர் போகிற வழியில் மாந்தீஸ்வரர் கோயில் இருக்குது. வெள்ளக்கோயிலேருந்து முத்தூர் போகிற வழியில் மாந்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த கோயிலும் மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதுக்கடுத்து 6வது கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்து திருநறையூர் போகக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே மெயினாக நாச்சியார் கோயில் இருக்குது. நாச்சியார் கோயில், அந்த கோயிலுக்கு போய்ட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். நாச்சியார் கோயில் கல்கலடன் ஆலயம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கோயிலையும் போய்ட்டு உங்கள் மெயினாக அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் நீங்கள் சிம்பிளாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். யாருக்காவது சுக்கரன் மாந்தி, புதன் மாந்தி யாருக்காவது கனெக்ட் ஆச்சுன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், சுக்கரன் மாந்தி, புதன் மாந்தி. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டில் மாந்தி இருந்தால் அது என்னென்ன மாதிரி பலன் அதை சொல்லலாம். அது இப்போ டைம் எடுத்துரும். ஷார்ட்டாக வேணால் சொல்கிறேன். புதன் வீட்டில் மாந்தி இருந்ததுன்னா அவங்க வீட்டில் மெயினாக கன்னி பெண்ணோட ஒரு இறப்பு இருக்கும். புதன் வீட்டில் மாந்தி இருந்ததுன்னா கன்னி பெண்ணோட இறப்பு இருக்கும். செவ்வாய் வீட்டில் மாந்தி இருந்ததுன்னா மண்ணெண்ணெயை உடம்புல ஊற்றிக்கிட்டு ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் இருக்கும். மண்ணெண்ணெய் உடம்புல ஊற்றிக்கிட்டு அந்த வீட்டில் ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் இருக்கும். சுக்கரன் வீட்டில் மாந்தி இருந்ததுன்னா வயசுக்கு வந்த பெண்ணு ஒரு வீட்டில் இறந்துருப்பாங்க. வயசுக்கு வந்த பெண் அங்கே வீட்டில் ஒரு மாந்தி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு இறப்பு, ஒரு துர்மரணம் கட்டாயம் உண்டு. அதே மாதிரி பாருங்கள், குரு வீட்டில் மாந்தி இருந்ததுன்னா ஒரு குழந்தை அபார்ட் ஆகிடும் சொன்னால் குழந்தை பிறந்தே இறந்துருக்கும். 12 வயசுக்குள்ளே 10 வயசுக்குள்ளே நான் என் குழந்தைய படி கொடுத்துட்டேன். இதெல்லாம் நான் சொல்கிறது இப்போ ஒரு அந்த குரு வீட்டில் மாந்தி இருந்தால் நிறைய, அதாவது மாந்தியை வச்சு நிறைய சொல்லலாம். ஆனால் மாந்தி நின்ற சாரத்தையும் மாந்தி நின்ற வீட்டையும் பாருங்கள். இப்போ நான் சொல்கிற பரிகாரம்லாம் கரெக்டாக இருக்கா? வேறு சந்தேகமாக இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோயில் நம்ம அந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில். 2வது கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோயில். 3வது கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெள்ளை கோயில் டு முத்தூர் போல வெளில மாந்தீஸ்வரர் கோயில். 4வது கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி சேரமாதேவி கோயில் பக்கத்தில் அங்கே ஒரு மாந்தி கோயில் ஒன்று இருக்குது, சிவன் கோயில். அங்கேயும் போயிட்டு வரலாம். இதெல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா மாந்திக்கான நிவர்த்தி. இல்லை சார், என்னால் அவ்வளோ தூரம் போகவே முடியல, சனிக்கிழமை காலபைரவர் வழிபாடு, தொடர்ந்து காலபைரவர் வழிபாடு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். காலபைரவருக்கு மெயினாக நல்லெண்ணெய் தீபம் போட்டு வரலாம். காலபைரவருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரத்யங்கராதேவி வழிபாடும் சப்போர்ட் பண்ணும். பிரத்யங்கராதேவி வழிபாடு எப்படி சப்போர்ட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தை விட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி யாருன்னு கேட்டிங்கன்னா பிரத்யங்கராதேவி தான். அப்பேற்பட்ட ஒரு அந்த கோபத்தை தணிச்ச நரசிம்மருடைய கோபத்தை தணிச்ச ஒரே தெய்வம், நரசிம்மருடைய கோபத்தை தணிச்ச ஒரே தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரத்யங்கராதேவி தான். 3000 கண்ணு உடையவ, ஒரு கண்ணு 2 கண்ணு இருக்காங்க, 3000 கண்ணு உடையவ, குழந்தை ரூபமாக இருப்பா. இன்றைக்கும் அவளை வழிபடக்கூடாதுன்னு சொல்கிற கூட்டம் இன்றைக்கும் ஓடிட்டு தான் இருக்குது. எந்த தெய்வத்தையும் எந்த கோயிலையும் எந்த சாமியும் வழிபடக்கூடாது சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அது முடிவு பண்ணுறது கடவுள் தான் முடிவு பண்ணு. சில பேர் என்ன சொல்கிறாங்க, திருப்பதிக்கு போனால் ஆகாது, சிம்மராசி பூர்ணச்சதெல்லாம் திருப்பதி போகக்கூடாதுன்றான். திருப்பதிக்கு போனால் தான் ஏன் ஜெயிக்கும்? திருப்பதிக்கு போனால் தான் சிம்மராசிக்கு ஜெயிக்கும். என் தம்பி சிம்மராசி பூர்ணச்சத்திரம். திருப்பதிக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் திருப்பதிக்கெலாம் போயிட்டு வந்தாலும் ஆகாது அப்படின்னு. திருப்பதி தாங்க சிலாத்தோரணம் இருக்குது. சிம்மராசியில் தான் அப்போ அங்கே தானே மெயின் அங்கே பாருங்கள், பூரத்துக்கு முன்னாடி யார் இருக்கா? மக நட்சத்திரம் இருக்கா? மகன் ஆர்ச்சி, மகன் ஆர்ச்சி சிலாத்தோரணம். அப்போ பாருங்க, பூரத்துக்கு 6வது நட்சத்திரம் பாருங்க, விசாக நட்சத்திரம் வருது. விசாக நட்சத்திரம் வருது. நேராக போய் திருப்பதி போய் ஆண்டாள் பாதத்தில் போய் விழுந்துருங்க, திருப்பதி பெருமாளில் போய் விழுந்துருங்க. பக்காவாக ரிசல்ட் கொடுக்கும். உங்களுடைய உபாசன தெய்வம் என்னன்னு பாருங்கள். உபாசன தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட மாந்தி தோஷம் மாந்தாலும் தீராது, கிட்ட கூட வராது. அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் மெயினாக சிவன் கோயில் இருந்ததுன்னா சிவன் கோயிலில் விபூதி அபிஷேகம் பண்ணிகிட்டே வாங்க. விபூதி அபிஷேகம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் அபிஷேகம், நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணணும். அதுக்கடுத்து 2வது பார்த்தீங்கன்னா விபூதி அபிஷேகம் பண்ணணும். இதை பண்ணிட்டு பண்ண எப்பேற்பட்ட மாந்தி தோஷம் இருந்தாலும் கிட்ட கூட உங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது. நான் ஓப்பனாக சேலஞ்சு பண்ணுறேன். என் நம்பர் கூட நோட் பண்ணிங்க. என் பேர் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் சுப்பிரமணியன். எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த எங்கள் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. சென்னையில் நான் இருக்கேன். இப்போ சென்னையில் என் பேர் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் சுப்பிரமணியன். என்னுடைய நம்பரை பார்த்தீங்கன்னா 98 41
870319. ஓகே, நன்றி, வணக்கம். இது வரைக்கும் தராத நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி வாரி வாரி தலைவர் வந்து கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். மாந்திக்கு இனி மாந்தி தோஷத்துக்காக யாரும் வந்து பயப்பட போகிறதும் கிடையாது, கவலைப்பட போகிறதும் தெரியாது. ஏன்னா அற்புதமான ஒரு தகவல்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அவர் சொல்ல சொல்ல நாங்கள் உண்மையாலுமே மெய் செலுத்திட்டு தான் இருந்தது. அந்த அளவுக்கு அற்புதமாக ஒரு தகவலை வந்து நம்மளுடைய மணிகண்டன் சுப்பிரமணியம் அவர்கள் தந்திருக்காரு. ஸோ இதோட முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி மாந்திக்கான பயமும் பரிகாரமும் வந்து இதை தாண்டி எதுவும் இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ யார் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க. ஸோ ஐயா அவர்களை பாராட்டி இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.